ஓம் சாந்தி 27/1/2025. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது உங்களது நிலை கர்மாதீத் நிலையாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதீத் நிலையை அடைகிறார்கள். கேள்வி: 2 தந்தைகளும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன முயற்சி செய்கின்றனர்? பதில்: குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக 16 கலைகளிலும் முழுமையானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி பாப் தாதா இருவரும் செய்கின்றனர். இது உங்களுக்கு 2 என்ஜின் கிடைப்பது போன்றதாகும். நீங்கள் அப்படிப்பட்ட ஆச்சரியமான படிப்பை படிக்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பாடல்: குழந்தை பருவத்தை மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாடகப்படி இப்படிப்பட்ட பாடல் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. சினிமா பாடலை வைத்து இவர்கள் முரளி நடத்துகின்றனர் என்று நினைத்து மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். இது எந்த வகையான ஞானம்? சாஸ்திரம், வேதம், உபநிடதம் போன்றவைகளை விட்டுவிட்டனர். இப்பொழுது பாடலை வைத்து முரளி நடத்துகின்றனர். நாம் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அவர் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அடைகிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தந்தையை மறக்க கூடாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் பல ஜென்மங்களின் பாவங்கள் எரிந்துவிடும். நினைவை விட்டுவிட்டு பாவங்கள் இருந்து விடும்படியாக இருக்கக்கூடாது. பிறகு பதவி குறைந்துவிடும். இப்படிப்பட்ட தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயதார்த்தம் நடந்து இருக்கிறது என்றால் ஒருவரையொருவர் நினைவு செய்வர். உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. பிறகு நீங்கள் எப்பொழுது கர்மாதீத் நிலையை அடைவீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள். இப்பொழுது சிவபாபாவும் இருக்கின்றார், பிரஜாபிதா பிரம்மா பாபாவும் இருக்கின்றார். 2 இன்ஜின்கள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று நிராகாரி, மற்றொன்று சாகாரி. இருவரும் குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கான முயற்சி செய்கின்றனர். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் 16 கலைகளில் முழுமையானவர்களாக ஆக வேண்டும். இங்கு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. இந்த படிப்பு மிகவும் ஆச்சரியமானதாகும். எதிர்கால 21 பிறவிகளுக்கானது. மற்ற படிப்புகள் மரண உலகத்திற்கானது. இந்த படிப்பு அமர உலகத்திற்கானது. அதற்காக இங்கேயே படிக்க வேண்டும் அல்லவா? எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை சத்யுகத்திற்கு செல்ல முடியாது. ஆகையால் தந்தை சங்கம யுகத்தில் வருகிறார். இது புருஷோத்தம நன்மை செய்யக்கூடிய யுகம் என்று கூறப்படுகிறது. இதில்தான் நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறீர்கள். ஆகையால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஸ்ரீ ஸ்ரீ என்று சிவபாபாதான் கூறப்படுகிறார். மாலையின் பொருளும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மேலே மலராக சிவபாபா இருக்கிறார். பிறகு முட்டுகளாக யுகள் இருக்கின்றனர். இல்லற மார்க்கம் அல்லவா? பிறகு மணிகள், அதாவது வெற்றி அடைய கூடியவர்கள். இதையே ருத்ர மாலையாக, பிறகு விஷ்ணு மாலையாக ஆகிறது. இந்த மாலையின் பொருளை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆக வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். 63 பிறவிகளாக நீங்கள் தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். ஒரு பகவானின் பக்தர்களாக அனைவரும் இருக்கின்றனர். பதிகளுக்கெல்லாம் பதியானவர், தந்தைகளுக்கெல்லாம் தந்தையானவர் அவர் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறார்.
தான் ஆவது கிடையாது. தந்தை அடிக்கடி புரிய வைக்கிறார். தந்தையின் நினைவின் மூலம்தான் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் பஸ்மமாகும். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சாது சந்நியாசிகள் கூறிவிட்டனர். நல்ல சன்ஸ்காரமோ தீயதோ ஆத்மாதான் எடுத்து செல்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் பகவானே பகவான்தான். இவை அனைத்தும் பகவானின் லீலைகள் என்று கூறிவிட்டனர். விகார மார்க்கத்தில் முற்றிலும் அசுத்தமாகி விடுகின்றனர். இப்படிப்பட்டவர்களின் வழிப்படி லட்சக்கணக்கான மனிதர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றனர். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. எப்பொழுதும் புத்தியில் 3 தாமங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகிய சாந்தி தாமம். எதற்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சுகதாமம் அரை கல்பத்திற்கு பிறகு ஆரம்பமாகிறது. துக்கதாமம். சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை என்று பகவான் கூறப்படுகிறார். அவர் நரகத்தை உருவாக்குவது கிடையாது. நான் சுகதாமத்தை உருவாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மற்றபடி இது வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து மாயை என்ற ராவணன் மீது வெற்றியடைகிறீர்கள். மீண்டும் அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இதை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். கண் இல்லாதவர்களுக்கு ஒன்றுகோலாகி வீட்டிற்கான வழியை கூற வேண்டும். ஏனென்றால் அனைவரும் அந்த வீட்டை மறந்துவிட்டனர். இது ஒரு நாடகம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இதன் ஆயுட்காலம் பல 1000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். ராவணன் உங்களை எவ்வளவு குருடர்களாக ஆக்கிவிட்டது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டது. இப்பொழுது தந்தை அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தைதான் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்பது இதன் பொருள் கிடையாது. இதை மாயாஜாலம் செய்பவர்கள் கற்றிருக்கின்றனர். உங்களது உள்ளத்தின் விஷயங்களை கூறிவிடுகின்றனர். ஞானம் நிறைந்தவர் என்பதன் பொருள் இது கிடையாது. இது ஒரு தந்தையின் புகழாகும். அவர் ஞானக் கடலானவர், ஆனந்தத்தின் கடலானவர். அவர் அனைவரின் மனதிற்குள்ளும் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தவர் என்று மனிதர்கள் கூறிவிட்டனர். அவர் அஷரீரியாக இருக்கிறார், நமக்கு கற்பிக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் ஆன்மீக தந்தையாகவும் இருக்கிறார், ஆன்மீக சத்குருவாகவும் இருக்கிறார். அங்கு உலகாய ஆசிரியர்கள், குருமார்கள் இருப்பார்கள். அதுவும் தனித்தனியாக இருப்பர். மூவரும் ஒருவராக இருக்க முடியாது. சிலருக்கு தந்தை ஆசிரியராக இருக்கலாம், குருவாக இருக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் மனிதர்கள்தான். இங்கு அந்த சுப்ரீம் ஆத்மா பரமபிதா பரமாத்மா கற்பிக்கின்றார். ஆத்மாவை பரமாத்மா என்று கூறுவது கிடையாது. இதையும் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. பரமாத்மா அர்ஜுனனுக்கு காட்சி செய்வித்த பொழுது போதும் நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கள் என்று அவர் கூறினார். இந்த அளவு ஒளியை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது பரமாத்மா மிகவும் தேஜோமயமானவர் என்று புரிந்து கொண்டோம். முன்பு பாபாவிடம் வந்த பொழுது காட்சி பார்ப்பதில் சென்று விட்டனர். போதும் நிறுத்துங்கள், மிகவும் தேஜோமயமாக இருக்கிறது, என்னால் சகிக்க முடியவில்லை என்று கூறினர். எதை கேட்டீர்களோ அதுவே புத்தியில் பாவனையாக இருந்து விடுகிறது. யார் எந்த பாவனையுடன் நினைவு செய்கிறார்களோ நான்
அவர்களது பாவனைகளை நிறைவேற்றுவேன் என்று தந்தை கூறுகிறார். யாராவது விநாயகரின் பூஜாரியாக இருந்தால் அவர்களுக்கு விநாயகரின் காட்சியை காண்பிப்பேன். காட்சி கிடைத்ததும் முக்திதாமத்திற்கு சென்றுவிட்டதாக நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு கிடையாது. யாரும் முக்திதாமத்திற்கு செல்ல முடியாது. நாரதரின் உதாரணமும் இருக்கிறது. அவர் பக்த சிரோமணி என்று பாடப்படுகிறார். நான் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அவர் கேட்டதும் உனது முகத்தை பார்த்துக்கொள் என்று கூறப்பட்டது. பக்த மாலையும் இருக்கிறது. பெண்களில் மீரா மற்றும் ஆண்களில் நாரதர் முக்கியமானவர்கள். இங்கு ஞானத்தில் முக்கிய சிரோமணியாக விளங்கக்கூடியவர் சரஸ்வதி. வரிசைப்படியாக இருக்கிறது அல்லவா? மாயையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயை அவ்வாறு தலைகீழான காரியங்களை செய்வித்து விடுகிறது. பிறகு கடைசியில் மிகவும் அழவேண்டி இருக்கும். பகவான் வந்திருந்தார், நான் ஆஸ்தி அடையாமல் இருந்து விட்டேனே என்று வருத்தப்பட வேண்டியிருக்கும். பிறகு பிரஜைகளிலும் வேலைக்காரன் வேலைக்காரிகளாக ஆவார்கள். கடைசியில் படிப்பு முடிவடைந்து விடும். பிறகு அதிகமாக வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆகையால் தந்தை முன்கூட்டியே புரிய வைத்து விடுகிறார். கடைசியில் வருத்தப்படக்கூடாது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த யோக அக்னியின் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. பிறகு அதில் கரைகள் படிந்து படிந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு பெயர்கள் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது இரும்பு யுகத்திலிருந்து நீங்கள் மீண்டும் தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகாமல் ஆத்மாக்கள் செல்ல முடியாது. சத்தியுகத்தில் தூய்மை இருந்ததால் அமைதி சுகம் இருந்தது. இங்கு தூய்மை இல்லாததால் அமைதி சுகம் இல்லை. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஆக இந்த குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தத்தெடுத்திருக்கிறார் அல்லவா? பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறார். இது தத்தெடுப்பது ஆகும். பெண்ணை தத்தெடுக்கின்றனர். பிறகு குழந்தைகள் படைக்கப்படுகின்றனர். பெண்ணை படைப்பு என்று கூறுவது கிடையாது. இந்த தந்தை தத்தெடுக்கிறார். யாரை கல்பத்திற்கு முன்பு தத்தெடுத்து இருந்தேனோ நீங்கள் அதே குழந்தைகள் ஆவீர்கள். தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது. அவர் பகவான். பிறகு இரண்டாம் நம்பரில் இருப்பது சத்யுகத்தின் எஜமானர்களாகிய லக்ஷ்மி நாராயணன். இப்பொழுது நீங்கள் சத்யுகத்திற்கு எஜமானர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது முழுமை ஆகவில்லை, ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். தான் தூய்மையாகி மற்றவர்களை தூய்மையாக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவை ஆகும். நீங்கள் இப்பொழுது ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். சிவபாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறார். நீங்களும் தூய்மை ஆக்குகிறீர்கள். ராவணன் எவ்வளவு அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டது. இப்பொழுது தந்தை மீண்டும் தகுதியானவர்களாக ஆக்கி உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். இப்படிப்பட்ட தந்தையை பிறகு கல்முள்ளில் இருக்கிறார் என்று எப்படி கூற முடியும்? தந்தை கூறுகிறார், இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்பத்திற்கு பிறகு மீண்டும் இவ்வாறே நடைபெறும். இப்பொழுது நாடகப்படி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஒரு வினாடி கூட தந்தை தாமதப்படுத்த முடியாது. எவ்வாறு தந்தை அவதாரம் செய்கிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் மறுபிறவி எடுக்கிறீர்கள். நீங்கள் பிறவி எடுத்து இருக்கிறீர்கள். ஆத்மா இங்கு வந்து சாகாரத்தில் நடிப்பை நடிக்கிறது. இதுதான் அவதாரம் என்று கூறப்படுகிறது. மேலிருந்து
இருந்து நடிப்பை நடிப்பதற்காக கீழே வருகிறது. தந்தைக்கும் தெய்வீகமாக அலௌகீக பிறப்பு ஆகும். தந்தை அவரே கூறுகிறார், நான் இயற்கையை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்கிறது. நான் இந்த உடலில் பிரவேசிக்கிறேன். இது எனது நிச்சயிக்கப்பட்ட உடல். மிக பெரிய அதிசயமான விளையாட்டு இது. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரின் நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. அதை நடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 21 பிறவிகளுக்கான நடிப்பையும் இவ்வாறே நடிப்பீர்கள். உங்களுக்கு தெளிவான ஞானம் கிடைத்திருக்கிறது. அதுவும் வரிசைப்படியாக பாபா மகாரதிகளை புகழ் பாடுகிறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடந்ததாக காண்பித்திருக்கின்றனர். இவைகள் ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள். அவர்கள் ஸ்தூல இரட்டை அகிம்சையாளர்கள். நீங்கள் ஆன்மீக இரட்டை அகிம்சையாளர்கள் என்பதை இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். ராஜ்யம் அடைவதற்காக நீங்கள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்கள்? தந்தையின் நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழியும் என்பதை அறிவீர்கள். இதே ஆர்வத்துடன் இருக்கிறீர்கள். முயற்சி அனைத்தும் நினைவில்தான் இருக்கிறது. அதனால் பாரதத்தின் பழமையான யோகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. அந்த அயல் நாட்டினரும் பாரதத்தின் இந்த பழமையான யோகம் கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். சந்நியாசிகள் நமக்கு இந்த யோகத்தை கற்பிப்பார்கள் என்று நினைக்கின்றனர். உண்மையில் அவர்கள் எதையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. அவர்களது சந்நியாசம் ஹட யோகத்திற்கானது. நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆரம்பத்தில் இருந்தே உங்களது ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கடைசியாக இருக்கிறது. இப்பொழுது பஞ்சாயத்து ராஜ்யம் இருக்கிறது. உலகில் காரிருள் அதிகமாக இருக்கிறது. இரத்தம் சிந்தும் விளையாட்டு நடைபெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை ஒரு விளையாட்டாக காண்பிக்கின்றனர். இது எல்லையற்ற விஷயமாகும். எவ்வளவு உயிர் சேதம் மற்றும் கொலைகள் ஏற்படும். இயற்கை சீற்றங்கள் நிகழும். அனைவருக்கும் மரணம் ஏற்படும். இதுதான் இரத்த ஆறு என்று கூறப்படுகிறது. இதை பார்ப்பதற்கும் மிகுந்த தைரியம் தேவை. பயப்படுபவர்கள் உடனேயே மயங்கி விடுவார்கள். இதற்கு பயமற்ற நிலை அதிகம் தேவை. நீங்கள் சிவ சக்திகள் அல்லவா? சிவபாபா சர்வசக்தி வாய்ந்தவர். நாம் அவரிடமிருந்து சக்திகளை அடைகிறோம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தியை தந்தை அவரே கூறுகிறார். தந்தை முற்றிலும் எளிய வழியை கூறுகிறார். குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்தால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவானது தந்தையிடத்தில் நினைவின் தொடர்பு வைக்கும் பொழுதுதான் பாவங்கள் அழியும். தந்தைதான் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வெளிவந்ததாக சித்திரங்களில் காண்பிக்கின்றனர். அவர் மூலமாக அனைத்து சாஸ்திரங்கள் வேதங்களின் சாரத்தை புரிய வைத்தார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார். பிறகு எதை ஸ்தாபனை செய்தாரோ அதை அவசியம் பாலனையும் செய்வார் அல்லவா? இவை அனைத்தும் நல்ல முறையில் புரிய வைக்கப்படுகிறது. யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த எண்ணம் அவசியம் இருக்கும். இந்த ஆன்மீக ஞானம் அனைவருக்கும் எப்படி கொடுப்பது? என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்றால் நான் ஏன் கிளை நிலையத்தை திறக்க கூடாது? தந்தை கூறுகிறார், கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அதில் மருத்துவமனை, பல்கலைக்கழகத்தை திறங்கள். யோகத்தின் மூலம் முக்தி, ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி. 2 ஆஸ்திகள் கிடைக்கின்றன. இதற்கு 3 அடி நிலம் கிடைத்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தை திறங்கள்.
விஸ்வவித்யாலயம் அல்லது பல்கலைக்கழகம் இரண்டும் ஒன்றுதான். இது மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய மிக பெரிய பல்கலைக்கழகம். உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கிறது என்று கேட்கின்றனர். பீகோக்களின் தந்தைக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர், நீங்கள் கேட்க வந்துவிட்டீர்கள். விளம்பர பலகையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மிகவும் ஆச்சரியமான ஞானம். தந்தை ஆச்சரியமானவர் அல்லவா? உலகிற்கு எஜமானர்களாக நீங்கள் எப்படி ஆகிறீர்கள்? சிவபாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுகிறோம். ஏனென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் லக்ஷ்மி நாராயணனை ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் என்று கூறுகிறோம். இவை அனைத்தும் நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்கள். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் உண்மையிலும் உண்மையான அமரக்கதை. ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை கூறியிருக்க மாட்டார். எவ்வளவு மனிதர்கள் அமர்நாத்திற்கு செல்கின்றனர்? குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். பிறகு அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். சென்று அனைவரையும் புத்துணர்வு அடைய செய்ய வேண்டும். கிளை நிலையம் திறக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், 3 அடி நிலத்தில் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே சென்றால் பலருக்கு நன்மை ஏற்படும். இதில் எந்த செலவும் கிடையாது. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஒரு வினாடியில் கிடைத்து விடுகிறது. குழந்தை பிறக்கிறது, வாரிசாக ஆகிவிடுகிறது. உங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுகிறது. பிறகு உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். முயற்சிதான் ஆதாரமாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இரத்தாறு ஓடும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வசக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்திகளை அடைய வேண்டும். இரண்டாவது, தூய்மையாகி தூய்மையாக்கக்கூடிய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளர்களாக வேண்டும். குருடர்களுக்கு ஒன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை கூற வேண்டும். வரதானம். நான் எனது என்பதை அழித்து சமநிலை மற்றும் முழுமைத்தன்மையை அனுபவம் செய்யும் உண்மையான யோகி ஆகுக. விளக்கம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் பாபா பாபா என்ற நினைவே இருக்கட்டும். நான் என்பது அழிந்தே போகட்டும். நான் என்பதே இல்லை என்றால் எனது என்பது இல்லை. எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம், எனது வேலை, எனது பெயர், எனது புகழ் எப்போது இவ்வாறான நான் எனது என்பது முடிவு பெறுமோ அதுவே சமநிலை மற்றும் முழுமையாகும். இந்த நான் எனது என்பதை தியாகம் செய்வதுதான் அனைத்திலும் மிக சூட்சுமமான தியாகம். இந்த நான் எனும் குதிரையை அஸ்வமேத வேள்வியில் அர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்போதே இறுதி நிலை வரும். வெற்றி முழக்கம் முழங்கும். ஸ்லோகன். ஆம் செய்கிறேன் என்று ஒத்துழைப்பு கரம் நீட்டுவதே ஆசீர்வாதங்கள் எனும் மாலை அணிவதாகும். ஓம் சாந்தி.